ஸ்தோத்திரம். பிரதர் மியூட்டில் போட்டுக்கோங்க. எஸ். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே 19வது நாள் உபவாச ஜெபத்துக்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். 20வது அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமம். சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில், ஒரு குடும்ப ரீதியாக, சபை ரீதியாக, நம்முடைய மனோபாவத்துக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில், இந்த 19வது உபவாச நாளிலே அவர் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை தருகிறார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதனுடைய சுவாரஸ்யமான பின்னணி என்னவென்றால், யோசபாத்தின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் யோசபாத்தினுடைய தலைமையின் கீழ் இது எப்படி, என்ன பண்ணுறது ஆண்டவரே, இது என்ன செய்யறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அவர் முறையிடுகிற போது, கர்த்தர் ஒரு மனுஷன் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் பரிசுத்தாவியானவர் இறங்கி உரைக்கப்பட்ட வார்த்தை தான், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா இங்கே பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக காட்டுறேன். வாசிங்கள் 20வது அதிகாரத்தினுடைய அந்த காரியங்களை பார்க்கிற போது 10வது வசனத்திலிருந்து, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ யோசபாத்தினுடைய ஒரு இந்த விண்ணப்பத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நான் விரும்புகிறேன், நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த யோசபாத்து ஜெபம் பண்ணினது ஜெபம் இன்றியமையாததாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டம் வருகிற போது நம்ம அதை சமாளிக்க முடியாமல் இருக்கிற அந்த வேளையிலே நாம் நினைவு கூற வேண்டிய 3 காரியங்கள். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், 12வது வசனம், அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. We have no strength to face those people. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த கூட்டத்தை எதிர்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லைப்பா. நாங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறோம், எங்களால் சமாளிக்க முடியல, எங்களுக்கு பலனே இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை, நாங்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். அப்புறம் சொல்கிறாரு,
நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பலன் இல்லைன்னு சொல்றாரு. ரெண்டாவது, எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, எப்படி இதை சமாளிக்கிறதுன்ற ஐடியாவே எங்களுக்கு வரல. குழம்பி போய் இருக்கிறோம், அப்படியே குழப்பத்தில் இருக்கிறோம். மனசு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு, அப்படியே இருண்டு போயிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இந்த 19வது உபவாச நாளில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய இந்த 3 வார்த்தைகள். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா எங்களுக்கு தெரியல. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எங்களுடைய கண்கள் நீர் என்ன செய்ய போகிறீர், நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், உம்முடைய ஆதீனத்தில் நீர் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறீர் என்பதையே எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என் குடும்பம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்கள் சபை உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் 5 மணியிலிருந்து ஆண்டவரை எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து இந்த மகனாய் குடும்பமே ஆன்லைனில் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு, நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, அடுத்த கட்டம் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல, எங்களுக்கு எந்த குழப்பமா நாங்க இருக்கிறோம், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, இது எப்படி மேற்கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியல, இது எப்படி எங்களுக்கு சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு முன்பாக நின்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. Glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நீங்க எந்த இடத்துல என்ன நிலையில இருந்தாலும் சரி, என்ன காரியத்தை எதிர்கொள்ள முடியாம நீங்க மனம் உடைஞ்சு தவித்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க மன உளைச்சல்ல, ஆண்டவரே இது எப்படி செய்யறது எனக்கு தெரியல, இது எப்படி சமாளிக்கிறது எங்களுக்கு புரியல, ஆண்டவரே இதை செஞ்சா இப்படி ஒரு பிரச்சனை வரும், இதை பண்ணுனா இப்படி ஒரு பிரச்சனை வரணும், இதை பண்ணுனா நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இழப்பதற்கும் எனக்கு மனதில்லை, விட்டு கொடுப்பதற்கு எனக்கு மனதில்லை, இதை இந்த காரியத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு எனக்கு மனமில்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பைத்தியம் போல ஆண்டவரே நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சிந்தையும் எண்ணங்களும் இருதயத்தின் தொய்வும் ஒருவேளை இப்படி இருக்குமே ஆனால், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்காய் திடப்படுத்தும்படி, உங்களை தைரியப்படுத்தும்படி, உங்களுக்கான தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த வியாதியையும் கண்டு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், பிரச்சனைகளை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், போராட்டத்தை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், உங்களுக்கு எதிர் பேசுகிறவர்களை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், உங்களை வஞ்சிக்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், உங்களை எதிர்த்து நின்று உங்களை கீழே தள்ளி அவமானப்படுத்த வேண்டும் என்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. அவர் உங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்காக நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் பேர பிள்ளைகளுக்காக நின்று கொண்டிருக்கிறார், உங்களுடைய உண்மைத்துவத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் பரிசுத்தத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே நீங்கள் இருக்கிற அந்த சத்தியமான அந்த உண்மைத்துவத்துக்காக கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே அவர் நின்று கொண்டிருக்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் போராட வேண்டாம். உங்களுக்கு பலன் இல்லைன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களால் இதை சமாளிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதுக்காகத்தான் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார், இது உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் இது தேவனுடையது.
அல்லேலூயா, glory to God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த 19வது உபவாச நாளிலே கர்த்தரே உங்களுக்கு இடத்தில் அவர் பேசுகிறார். கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிறார். எந்த நிலை, யாருனாலும் சரி, எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உங்களுடைய காருண்யத்தாலே உங்களை மூட விரும்புகிறார். அவர் சொல்லுகிற காரியம், அன்பானவர்கள், யோசபாத்தினுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் உடைஞ்சு போயிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எந்த மனநிலைமையில் இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை எது உடைச்சிச்சின்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், பலன் இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை, இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல, இதுக்கு மேலே இதை செய்ய முடியல, இது மேலே எனக்கு அதனால் செயல்பட முடியல. ஆண்டவர் சொல்லுவார், அப்பா, என் மகனே, என் மகளே, நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணுமாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருக்கலாம், எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸாக வேணுமாலும் இருக்கலாம், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா இந்த யுத்தம், இந்த போராட்டம் நம்முடையதல்ல, அது தேவனுடையது. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவரே அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், மகனாய் குடும்பத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க போகிறோம். என்ன கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. ஆமேன். நாம் விசுவாசிப்போம். உங்கள் படிப்பானாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ் ஆனாலும் சரி, உங்கள் வேலையானாலும் சரி, உங்கள் குடும்பமானாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். வருமானம் வரவே இல்லையே, எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் எதிர்கொள்ள போகிறேன், ஃபீஸ் கட்டணுமே, போதுமான அளவுக்கு நம்ம இடத்துல பணம் இல்லையே, நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் அவருடையதை அவர் பொறுப்பெடுத்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இதுவரை நடத்தினவர், இதுவரை நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசித்தால் கர்த்தரை நீங்கள் நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை நான் சுதந்திரிக்கிறேன். என் சுதந்திரத்தை எனக்குரியதை, எங்க குடும்பத்துக்குரியதை, என் பிள்ளைகளுக்குரியதை, எங்க சபைக்குரியதை, என் இனத்துக்குரியதை, என் ஜனத்துக்குரியதை, என் தேவன் எனக்கு கொடுத்ததை இன்னொருவன் சுதந்திரிக்க, இன்னொருவன் எடுத்துக்கொள்ள ஒருபோதும் என் தேவனாகிய கர்த்தர் அனுமதிப்பதில்லை. அதை ஒருவருக்கும் கொடுக்க ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அதற்கு விரோதமாய் எந்த யுத்தம் எழும்பினாலும், எந்த போராட்டம் எழும்பினாலும், அது கர்த்தரே முன்னின்ற இந்த யுத்தத்தை நடத்துவார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. நாங்க பேசாம அமைதியா நாங்க இருப்போம், யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின் மூலம் இன்று ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்யுங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே, கர்த்தாவே, இந்த 19வது உபவாச நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இன்று எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த யுத்தம் எங்களுடையதல்ல அப்பா, உம்முடையதாக இருக்கிறதே ராஜா. எங்கள் தேவன் கர்த்தாவே எங்கள் வாழ்வில் இருக்கிற ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே தகப்பனே, வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே, குடும்பங்களில் ஆண்டவரே, உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே போராட்டங்கள், பிரச்சனைகள்